ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்ச்செல்வி வந்து எப்பயும் போல் வந்து காலேஜ்க்கு வந்து கிளம்பி காலேஜ்க்கு வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த மேடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவங்களோட ப்ரொஃபஸர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்ச்செல்வியோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களால தான் இப்போ வந்து ஒரு பெரிய கலவரமே வந்து வெடிக்க போகுது. தமிழ்ச்செல்வி வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அது இன்னும் தமிழ்ச்செல்விக்கே வந்து தெரியலை. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து வரல. அதனால் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீங்கள் வந்து யாருமே வந்து லீவ் போடக்கூடாது. ஒரு நாள் லீவ் போட்டாலுமே அந்த பாடத்தை வந்து மறுபடியும் எங்களால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி லெசனுக்கு கிளாஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமே வந்து பேசிட்டு செஞ்சுட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு லஞ்சுக்கெலாம் போயிட்டு வராங்க. அப்போ சேது வந்து காலேஜுக்கு போயிடுறாரு. போனோன்னா வந்து தமிழ்ச்செல்வி வந்து, என்ன நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வீட்டில் சும்மா தான் இருக்கேன், அதே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜூஸ்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் வந்து வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தாமரை வந்து அந்த சாமியார்கிட்ட, தாமரை அவங்க அம்மாவும் தாமரை வந்து அந்த சாமியார்கிட்ட பேசிட்டு வந்துட்டுருப்பாங்க இல்லையா, வந்து வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தோன்னா ராஜாங்க வந்து தாமரைக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாருமே வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. சரி இன்றைக்கி தான் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா தாமரையும் வந்து வேறு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு வந்துடுவாங்க. மாற்றிட்டு வந்தோன்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாமரைக்கு வந்து விருப்பமே இல்லை. ஆனால் வந்து சரின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் வந்து நடந்து வந்து முடிஞ்சோன்னா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரி பொண்ணு வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தாமரை வந்து ஐயோ இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி இது பண்ணிக்கிறது, பணக்கார வாழ்க்கை தான் நமக்கு வந்து வேணும். அதாவது வந்து அந்த சாமியாரை வந்து இவங்க வந்து பணக்கார ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க இல்லையா, பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனோன்னா போய் தாமரை வந்து மறுபடியும் போய் அந்த சாமியாரை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோன்னா வந்து 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாமரை சொல்கிறாங்க, நான் இப்போ தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நிச்சயதார்த்த ஏற்பாடு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவரு வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி தாமரை நீ வந்து அழுகாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து, இப்போ என்ன நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்கு, கல்யாணம் எதுவும் நடக்கலைல, பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. தாமரை வந்து பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடைசியில் வந்து சாமியார் போய் கல்யாணம் முடிக்க போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த டீச்சர் மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப பணத்தில் வந்து ரொம்ப கம்மி, சாமியார் தான் பணத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கார், ஏன்னா வந்து அவர் அப்படி தானே பில்டப் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.